ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக கேன்சர் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்டம் தான். குறிப்பா ஈரோடு தான். ஏன்னா நீர் மட்டம் கெட்டு போச்சு எல்லாமே சாய கழிவுனால. அதுக்கு 50 வருஷம் கோரிக்கை. பவானி தாண்டி ஊராட்சி கோட்டையிலேருந்து தண்ணியை கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய அதை எடப்பாடி அவர்கள் 398 கோடி ரூபாயில போட்டு எல்லா பக்கமும் பைப் லைன் போட்டு ஒரு வெள்ளை ஓசு ப்ளூ ஓசுலாம் போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. அந்த திட்டத்தையும் இவங்க நிறுத்திட்டாங்க சார். பெரும்பாலும் நிறுத்தி வச்சு அதுவும் ஃபங்க்ஷனிங் இல்லாமல் இருக்கு. கிராமப்புறத்துக்கு போனால் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க 100 நாள் திட்டம் 125 நாளா உயர்த்துச்சு மத்திய அரசு. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பஞ்சாயத்திற்கு 200-300 பேர் வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு எவ்வளவு தெரியும் வேலைக்கு போறாங்க? வெறும் 20 பேர் தான் வேலைக்கு போறாங்க. சம்பளமும் ஒழுங்கா தரதில்லை. இதே 3 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மாசம் சம்பளமே தெரியல. இப்ப 2 மாசம் சம்பளம் தராம வச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், அதையும் 150 நாள் பண்ணி தரோம்னு சொல்லி 125 நாள் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நாங்க 150 நாளா எடப்பாடி அவர் அறிவிச்சிருக்காரு. பல பிரச்சனை விவசாயிகளுடைய. அதே விவசாயம் பண்ற பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இலவச மின்சாரத்துக்கு லஞ்சம் கேட்கறாங்க. விவசாயினால வாங்க முடியறது இல்லை. இப்படி பெரும்பாலான பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் சார், நோட்டீஸ் தரேன், நீங்க பாருங்க. வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி சென்னையை விட அதிகங்க. கோயம்புத்தூர் விட 400 மடங்கு அதிகங்க. 400 மடங்கு. மாநகராட்சினால சார். கோயம்புத்தூர் மாநகராட்சி, அங்க ஏர்போர்ட் இருக்கு, ஃபிளைஓவர் இருக்கு, நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நல்ல சாலை வசதி இருக்கு. எல்லாமே இருக்கக்கூடிய பகுதியில விட இங்க 4 மடங்கு அதிகம். 400 மடங்கு அதிகம். திருச்சியை விட அதிகம், சேலத்தை விட அதிகம். அதெல்லாம் நான் பேம்ப்ளெட்டே போட்டிருக்கிறேன், காமிக்கிறேன். ABC ஜோன் போட்டு வச்சிருக்கிறான். அது என்ன கொடுமைன்னா, வருஷம் அதுல 6% ஏறிட்டே போகுமாமா. ஒருத்தர் சொல்றேன், ஒருத்தர் ஒரு வருஷத்திற்கு 600 ரூபாய் வீட்டு வரி கட்டினவர் இன்னைக்கு 7000 வீட்டு வரி கட்டுறாரு.